அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. பெரும்பாக்கம் இருக்கக்கூடிய சிம்மி அப்படிங்கிற ஒரு திருநங்கை. ஸோ ஃபார் 5 நாட்களாக பார்த்தீங்கன்னா அவங்க காணாமல் போயிருக்காங்க. ஸோ அவங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்க, பிணமாக கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க தாய் என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்று ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. என்னென்னா, என்னுடைய பெண் கொலை செய்யப்பட்டிருக்கா, ஆனால் காவல்துறை இதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, இதை உண்மை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காங்க மக்களை. சரி, இவங்க எங்கே போனாங்க, எப்படி காணாமல் போனாங்க, ஏன் காணாமல் போனாங்க, இதில் காவல்துறை தவறு செஞ்சுருக்காங்களா இல்லையா, உண்மையாக என்ன நடந்துட்டு இருந்துச்சு ஆக்சுவலான்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மக்களை. பெரும்பாக்கம் ஏரியா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹவுசிங் போர்ட். அந்த ஹவுசிங் போர்டில் ஒரு வீட்டில் ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருக்கிறாங்க சில நபர்கள். அதில் ஒருத்தவங்க பேர் சிம்மி அப்படிங்கிறவங்க 21 வயதான நபர். அவங்க ஒரு திருநங்கை. ஸோ அவங்க அம்மா தங்கியிருக்கிறாங்க கூட, அப்பா இல்லைன்னு தெரியுது, கூட அண்ணன் இருக்காங்க, அண்ணி இருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 25/1/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த சிம்மி அப்படிங்கிற 21 வயது திருநங்கை நைட்டு 11:30 மணிக்கு கிளம்பி வெளியே போகிறாங்க. ஃபுல் மேக்கப்பில் வெளியே போயிருக்காங்க. எங்கே போனாங்கன்ற லாஸ்ட்டாக சொல்கிற மக்களை போயிருக்காங்க. அடுத்த நாள் காலைல 10 மணிக்கு அவங்க அம்மா திருமதி சிம்மிக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ சிம்மி கால் பண்ணுறப்ப ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. என்ன ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணிக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரிலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில், செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில், நீலாங்கரை காவல் நிலையத்தில், தாழம்பூர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இனிஷியலாக அந்த பொண்ணு காணும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வாஸ் ரெஜிஸ்டர் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் தரப்புலையும். அதுக்கு பிறகு 28/1/2024 அதாவது காணாமல் போனதாக சொல்லக்கூடிய அந்த நாள்லேருந்து ஒரு 2 days கழித்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு செம்மஞ்சேரி சாலையில் ஒரு முள்புதர், அந்த முள்புதரில் ஒரு அழுகின ஸ்மெல் வந்திருக்கு ஒரு பணத்தில் இருந்து. ஸோ அழுகின ஸ்மெல் வந்தவுடனே அந்த இடத்துல போயிட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. போலீஸ் உடனே அந்த பாடியை கைப்பற்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிஎம்க்கு அனுப்பி வைக்கிறாங்க மக்களை. அனுப்பி வச்சப்போ இந்த பெண், அதாவது சிம்மியோடைய தாயாரான அமுல் ராணி அப்படிங்கிறவங்களையும் அவங்க அண்ணா அண்ணி எல்லாருமே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு இதான் அவங்க பொண்ணு கேட்டப்போ இந்த பொண்ணை அமுல் ராணி அப்படிங்கிற அம்மா பார்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தகவல். அவங்க அண்ணி தான் பார்த்தாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணி பார்த்துட்டு ஆமாம் இதாங்க எங்கள் வீட்டு பொண்ணு சிம்மி பேருன்னு சொல்லிட்டு அடையாளத்துக்கு ஃபோட்டோலாம் கொடுக்குறாங்க மக்கள். கொடுத்த பிறகு தெரிஞ்சு இறந்து போயிட்டாங்கம்மா, பிஎம் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த ஏரியாவுக்கு, இந்த ஸ்பாட்டுக்கு எஸ்ஓசிக்கு போலீஸ் போயிருக்காங்க. போலீஸ் போய் தேட பார்த்தீங்கன்னா அங்கே இவங்க இருந்த அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறப்போ கவர்மெண்ட்டோடைய சிசிடிவி கேமராஸ் இருந்திருக்கு தெரியுது. ஸோ கேமராவில் அன்றைக்கி ஃபுல் நைட்டு செக் பண்ணி பார்க்குறப்போ அரௌண்ட் 2 மணிக்கு, விடிகால் 2 மணிக்கு ஒரு 4-5 திருநங்கைகள் பயந்து இதையோ பார்த்து பயந்து ஓடுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த 5 பேருடைய ஃபோட்டோ அந்த சிசிடிவி கேமரா பதிவு எடுத்துகிட்டு அமுல்ராணிங்கிற அம்மாட்ட காட்டுறாங்க காவல்துறையினர். இது யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரியும், இவங்க இதெல்லாம் என்னோட பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க அமுல்ராணி. இப்போ யார் யார் பேர் அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு அவங்களுடைய விசாரிக்கிறதுக்காக போலீஸ் கொண்டு போகிறாங்க மக்களை. இப்போ நேற்று என்ன கொடுத்துருக்காங்க பேட்டின்னு பார்த்தீங்கன்னா அமுல்ராணி அவர்கள், இது மாதிரி என் பொண்ணை அந்த 5 திருநங்கைகள் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இவங்க பொண்ணான சிம்மிக்கும் ஒரு 6-8 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சு, சண்டை இருந்தது. அதுக்கப்புறம் என் பொண்ணு தனியாக தான் போக ஆரம்பித்தா வெளியே. அப்போ அந்த சம்மந்தப்பட்ட நாள் அன்னைக்கு நாளில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றா சேர்த்து கூப்பிட்டு போயிருக்காங்க என் பொண்ணை. கூப்பிட்டு போயிட்டு என் பொண்ணை அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னும், இவங்க அமுல்ராணி அப்படிங்கிறவங்க அந்த பொண்ணுடைய பிணத்தை பார்க்கல அப்படின்னும், ஆனால் இவங்க என்னுடைய மருமக பார்த்துருக்கா, பார்த்தப்போ என்னுடைய பொண்ணுடைய முகத்தில் ஆசிட் ஊற்றி எரிச்சிருக்கிறாங்க அப்படின்னும், ஒரு கையை வெட்டியிருக்காங்க அப்படின்னும், அந்த என் பொண்ணு முட்டி போட்டுட்டு இருந்திருக்கா, ஸோ முட்டி போட்டிருந்ததில் முட்டிலாம் ஒரு மாதிரி காயமாக இருந்திருக்கு அப்படின்னும் ஒரு தகவல் கொடுத்து அவங்க வெளியே பேசுகிறாங்க மக்களை. ஸோ இதனால் காவல்துறை அவங்க விசாரிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்தில். சரி, இது என்ன உண்மை அப்படிங்கிறத நம்ம விசாரிக்க ஆரம்பித்தோம் மக்களை. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இந்த செம்மஞ்சேரி ஏரியாவில் இருந்து இவங்க அந்த பெரும்பாக்கத்துலேருந்து செம்மஞ்சேரி சாலைக்கு நைட்டு 11:30 மணிக்கு எதுக்கு அந்த முள்புதர்கிட்ட அவங்க போயிருக்காங்களா அப்படின்னு ஒரு தகவல் பார்க்குறோம். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, இங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜில் மிட் நைட் ஒரு 2 மணிக்கு அங்கே 5 திருநங்கைகள் ஓடுறாங்க, ஏதோ பார்த்து பயந்து ஓடுறாங்கன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க.
அப்போ இவங்க குறிப்பிடும்படியான அந்த தகவலை வந்து வச்சுக்கிட்டு நம்ம விசாரித்து பார்க்க வேண்டிய தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓயமாக இருக்கக்கூடிய இந்த செம்மஞ்சேரி சாலை, அதாவது அங்கே வந்து முட்புதர் அதிகமாக இருக்கும், வண்டிகள் அதிகமாக போயிட்டு இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு நைட்டு 11:30 மணிக்கு கிளம்பி இவங்க பெரும்பாக்கத்தில் அவங்க ஏன் போகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, நம்ம எல்லாருக்குமே தெரியும் மக்களே, திருநங்கைகள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 2 தொழில்கள் தான் அதிகமாக புழக்கத்தில் உண்டு. ஒன்று, கடையில் போயிட்டு வந்து கைத்தட்டி அவங்க வந்து பணம் கேட்பாங்க, பைசா கேட்பாங்க. இன்னொன்று ப்ராஸ்டியூஷன். ஸோ நம்ம பார்த்தா தெரியும், சென்னையில் பொறுத்தளவுக்கு நிறைய இடங்களில் நம்ம நைட்டு ஒரு 11 o'clock மேலே நீங்கள் டி நகர் பக்கம் பார்த்தாலும் சரி, இல்லை இந்த பக்கம் வந்து உங்களுக்கு போகிற பெருங்குடி பக்கம் பார்த்தாலும் சரி, இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் முட்புதர் மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்குதோ அங்கெல்லாம் வந்து இங்கே திருநங்கைகள் வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணி நின்றுருப்பாங்க, ஃபுல் மேக்கப் போட்டு நின்றுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சிம்மி அப்படிங்கிற 21 வயது திருநங்கையும் நைட்டு 11:30 மணிக்கு ஃபுல் மேக்கப்பில் போனதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க. சரி, இப்போ இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி சண்டை வந்துச்சு ஒரு டீமோட, இப்போ பேசுகிறது இல்லைன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா மக்களே. நாம் அதை விசாரித்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏரியாவில் நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு ஃபுல் ஸ்ட்ரீட் இருக்கும். முக்கியமாக எக்ஸாம்பிளுக்கு வந்தால் நம்ம இந்த ஏரியாவே எடுத்துக்கலாம். இந்த செம்மஞ்சேரியில் இருக்கக்கூடிய இந்த முள்புதர் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஏரியாவில் வந்து ஒரு 6-7 திருநங்கைகள் வந்து நெடுக்க நிற்கிறாங்க அப்படின்னா, அந்த 6-7 திருநங்கைகள்லையும் உங்களுக்கு வந்து யாருக்கிட்ட எந்த கஸ்டமர் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் மொத்தமாக அந்த பணம் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. ஒரு ஏரியாவில் ஒரு 6-7 திருநங்கைகள் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட்டாக தான் வருவாங்க. எதுக்குன்னா அவங்க பாதுகாப்பிற்காக. இந்த 6-7 திருநங்கைகள் கிட்ட வந்து எத்தனை கஸ்டமர்ஸ் வந்தாலும் அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட வர கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை எண்ட் ஆஃப் த டே மொத்தமாக போட்டு அது 5 ஈக்குவல் ஷேராக பிரிச்சுப்பாங்களாமா. இதுதான் அவங்களுடைய பழக்கம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க மக்களே. 6 மாதத்துக்கு முன்னாடி சண்டை வந்துச்சா வரலையா அப்படிங்கிறத விசாரித்து பார்க்குறப்ப தெளிவான தகவல் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. பட் ஒன் மோர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டைகள் எல்லாமே வந்து திருநங்கைங்க கூட சண்டை போகிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த பணத்தை ஷேர் பண்ணுறதுல சண்டை நடக்கும். பட் அதெல்லாம் ஒரு நாளைக்கு மேலே நினைக்காது. அது ஒரு சின்ன விஷயந்தான். அந்த ஏன் கம்மியாக வாங்கிட்டேன் அப்படிங்கிற சண்டை வர வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து யூஸ்வலாக நடக்குமே தவிர மற்றபடி வந்து சண்டை பெருசாக வராதுன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ரெகுலராக போகக்கூடிய கேங்குள்ளே சண்டைகள் பெருசாக வராது. அப்படி வந்தாலுமே இட்ஸ் எ ஸ்மால் ஃபைட்டாக தான் இருக்கும். அது வந்து நிவர்த்தி பண்ணி முடிச்சுட்ருவாங்கன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க மக்களே. சம்மந்தப்பட்ட அன்னைக்கு தேதி 25/1/2024 பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு அங்கே தான் சிம்மியும் போயிருக்காங்க. கூட போன திருநங்கைகள் அது தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், அந்த அரௌண்ட் 2 o'clock 2 மணிக்கு வந்து இவங்க பேக்கப் பண்ணுற டைம், அதுக்கு மேலே யாரும் வரமாட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து நைட் ஷோ முடிச்சுட்டு வரக்கூடிய கூட்டம் தான் அவங்க மெயின் டார்கெட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மெயின் கூட்டம் நைட் ஷோ முடிச்சு யார் போகிறாங்க அவங்க தான் மெயின் டார்கெட் இவங்க இருப்பாங்க. அதில் ஜென்ஸ் தான் மெயின் டார்கெட் இவங்களுக்கு. ஸோ அவங்கள பார்த்து ஒரு 2 மணி 2:30 மணிக்கு மேலே அது பேக்கெட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி 2-2:30 மணிக்கு வந்து கிளம்பி வீட்டுக்கு வர முடியாதுன்றதுனால இவங்க இருக்கக்கூடிய இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருக்கக்கூடிய அந்த பேச்சுலர்ஸ் ரூம் படுத்துப்பாங்களாம். படுத்துட்டு ஏர்லி மார்னிங் கிளம்பி தான் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தகவல். அப்படி அவங்க போய் பார்க்குறப்போ இந்த பொண்ணு இப்படி விழுந்து கிடந்ததை பார்த்துட்டு பயந்துருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 5 பேரும் அங்கேருந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வந்ததுக்கான இன்னொரு காரணம், அவங்க அந்த பொண்ணு அந்த இறந்து கிடக்கிறா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க பயந்து கூட போய் ஓடி போயிருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் சொல்கிறாங்க. பட் அவங்க கொலை பண்ணிட்டு போனதாக தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ராயப்பேட்டை மருத்துவமனையில் வந்து போஸ்ட்மார்ட்டம் கொடுக்குறப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் ஜென்ரலாகவே எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே போஸ்ட்மார்ட்டம் சும்மா பிளண்ட்டாக பண்ண மாட்டாங்க, ஃபேக்காக பண்ண மாட்டாங்க. முக்கியமாக அதை சொல்லணும். ஏன்னால் ஒரு கொலையை ஒரு இயற்கை மரணம் அப்படின்லாம் அவங்க மாற்றிலாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க மக்களே. அது ராயப்பேட்டை மருத்துவமனை ஒரு பெரிய மருத்துவமனை. அந்த இடத்துல கவர்மெண்ட் சர்வ் பண்ணக்கூடிய எந்த ஒரு பிஎம்மாக இருந்தாலுமே வந்து சும்மா பண்ண மாட்டாங்க, ஃபேக்காக பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து விசாரித்து பார்க்கறதுக்காக காவல்துறை கால் பண்ணி பார்த்தோம், ரீச் பண்ண முடியல. பட் ஸ்டில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதை சில விஷயங்களை வச்சு பார்க்குறப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குனால், திஸ் மேபி எ மேசிவ் அட்டாக். ஸோ ஒரு மேசிவ் அட்டாக்காக அந்த பொண்ணு வந்து அங்கே அன்கான்ஷியஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் இறந்து, ஏன்னா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க போஸ்ட்மார்ட்டத்துலேருந்து, எந்த காயமும் அந்த பொண்ணு உடம்புல இல்லையாமா. அன்லெஸ் அண்ட் அன்டில் அது வந்து 25th இறந்து போயிருக்காங்க நைட்டு. ஸோ 26, 27, 28 3 நாளாக அந்த முட்புதரில் இருந்ததில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து வெளியே வந்து மேகெட்ஸ்லாம் வந்து வயிறை வெடிச்சிட்டு வெளியே வந்து அதுங்க சாப்பிட்டு அந்த ஒரு விஷயந்தான் அந்த காயமாக இருக்கே தவிர
இயற்கையாக வரக்கூடிய இந்த மேகட்ஸோடைய அந்த கடி, பூச்சிகள் சாப்பிடக்கூடிய அந்த விஷயம் இதுதான் காயமாக இருக்கே தவிர செயற்கையாக வந்து எந்த ஒரு காயமும் அந்த பொண்ணு உடம்புல இல்லவே இல்லை அப்படிங்கிறத போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இதை வச்சு பார்க்கும் பொழுது அந்த பொண்ணு இறந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இட் மைட் ஹவ் பீன் அ மேசிவ் அட்டாக். இப்போ இந்த அமுல்ராணி அப்படிங்கிறவங்க ஜென்ரலாகவே இந்த மாதிரி இறப்பு ஏற்பட்டால் அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அந்த அம்மாக்களுக்கு இருக்காதுன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிவாரணத்தை எதிர்பார்க்கிறார்களா அப்படிங்கிற இன்னொரு சந்தேகம் ஏற்படுகிறது அப்படிங்கிறாங்க அந்த சுற்றி உள்ள ஊர் மக்கள்லாம். ஏன்னால் இது மாதிரி ஒரு பொய்யை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த பிணத்தை பார்க்கும்போது தெரிஞ்சு போயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்ற ஒரு தகவலையும் பிஎம்மில் போடப்பட்டிருக்கு மக்களே. ஸோ இதான் இந்த கேஸில் முக்கியமான விஷயம். அந்த ஃபுட்டேஜை வச்சு பார்த்து விசாரணை போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ மேசிவ் அட்டாக்கு நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது மக்களே, யாருக்குன்னா வரலான்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த கேஸில் நேற்றுலாம் வந்து பரபரப்பாக குற்றம் சாட்டப்பட்ட விஷயங்கள் உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிற தெரிய வருது. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.